புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. நீ சைக்கிள்யாவா பறந்துட்டு இருக்கிற? என்னைக்கும் அவனே நீ பூமியில கால வைக்கிறியோ அன்னைக்கு நீ சமாதி. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டியில ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ நேத்து அடிக்க வரீங்க, வரவே இல்ல. கபடி 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 வாடி தல்ல. அம்மா அம்மா புரா 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 புல்லுங்க. அடடி தெய்வமே, புயல் வேகத்துல போயிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துறப்படா சாமி. ஐயோ இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போகும்போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டியது இதுதான் சொல்றேன். ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ. யூ ஆர் ஆன்டி இந்தியன். ஸ்டாலின் அப்படின்னு ஆதவ குற்றம் சாட்டியிருக்காங்க. அப்படியா? தெரியல, நான் தெரியல. நான் அதை நியூஸ்ல படிக்கிறது இல்லை. மூணு கிலோமீட்டர் அப்படி நீச்சல் அடிச்சு அப்படி வந்தேன். 1 கிலோமீட்டர் கரெக்டா. நான் அதுல ஒரு பாலம் இருக்கா, அந்த பாலம் தாண்டி அப்படி வந்தேன். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். இது டேஞ்சரா இருந்தா நான் தலைவரை பார்க்க உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே போனா உள்ள கேட்டு போறது. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ரூபாய் பந்தயம், 2000 ரூபாய் பந்தயம், 1000 ரூபாய் பந்தயம் அவன் குதிப்பான், 2000 ரூபாய் பந்தயம் அவன் குதிக்க மாட்டான். ஏய், உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா, உனக்காக கூட்டத்துல விலைக்கு வச்சிட்டேன்டா. கரெக்டா குதிடா, குதிக்காதடா. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அண்ணா, ஏற்கனவே 41 வீணாகி விட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது இன்னைக்கு அந்த கரடியை கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவன் வரான். அதே மாதிரி எய்மிங் பண்றான். அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. கரடி உடனே அவனுக்கு ஒழுங்கு காட்டிட்டு அவன் முன்னால வந்து அவுத்து போட்டு நின்னு, உனக்கு சுடவே தெரியல நீ உப்பு அப்படிங்கிறது. நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்கள் இல்ல புரியல. காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எதுக்கு இவன் இப்ப லூஸ் மாதிரி வளர்றான்? ஏன்னா அன்னைக்கு வந்து பேச முடியாம போச்சு. தளபதி தாம்மா, தளபதிக்கா ஓட் பண்ணுவேன், அவ்வளோதான். அவர் வராரு வரல, ஆனால் அவர் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லை, சுற்றி இருக்கிறவங்க அதான் நினைக்கிறாங்க. ஸ்டாலின் தான் வரணும். வரவங்களே வந்து இருந்தா எப்படி? புதுசா யாருன்னா ஒருத்தர் வரட்டு, அவர் என்ன செய்வோன்னு பார்ப்போம், அவ்வளோதான். உங்களுக்கு உங்க குடும்பத்தை ஐயோ பாவம். விஜய பார்க்க வந்தீங்களா? கட்சிக்காக வந்தீங்களா? விஜய பார்க்க தான் வந்தோம். எனக்கு ஓட்டு கிடையாது. நான் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். எனக்கு ஓட்லாம் இல்ல. என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்காந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ்.
மகன்களா திமுக ரெடி ஆகிக்கோங்க, அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நிதியெல்லாம் அமெரிக்காவுக்கு செட்டில் பண்ணிடுவோம், தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அவங்க கட்சியோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனான்றவர் என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்பு வெயிட் பண்ணு மேன், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, போலீஸ் எலெக்ஷன் டேட் அறிவிக்கட்டும், கம்ப்ளீட் மெஷினரி எலெக்ஷன் கமிஷன் கீழே போயிடும், அடுத்த நொடி தமிழ்நாடு சுத்தி வருவாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பிரச்சனை என்ன தெரியுமா சார், உங்களுக்கு உங்களுடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஏறி குதிக்கிறான், மரம் ஏறி குதிக்கிறான், அதை உங்களால அரசியல்மயப்படுத்த முடியல. ஒன்று. இன்னொன்னு, வெயில் உங்களுக்கு ஆகாது, உடம்புல வேர்வை வரக்கூடாது. கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. நீங்க வெளியில வர தயாராக இல்ல. எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸ் படி 10 மணி வரைக்கும் அலோடு தானே சார்? நீங்க எதுக்கு 6 மணி வரைக்கும் டைம் கேட்டீங்க? 6 மணிக்குள்ள எதுக்கு பனையூர் பங்களாக்குள்ள போறீங்க? 10 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல. எனக்கு கவலை தோய்ந்த உங்கள் முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைப்பதால் நான் செல்ல இருக்கிறேன். ஆஹா முனியம்மா, நீ எந்தன் கனியம்மா, மல்லிகை கொடியம்மா. ஓய்வு, அதுக்கு முன்னாடி தூத்துக்குடி, அதுக்கு முதல் நாள் ஓய்வு. ஒரு நாள் பிரச்சாரம், ஒரு நாள் ஓய்வு. இன்னைக்கு தொடர்ச்சி அடுத்த 3 நாள் ஓய்வு. ஏன் ஓய்வுன்னு கேட்டா, நிர்வாக சிக்கல்களால் நாங்கள் ஓய்வு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பிரச்சாரத்திற்கு போகவில்லையா, உரிய அனுமதி எடுத்தும் உடல்நிலை காரணத்தால் தான் போகவில்லையா, வேறு அழுத்தங்கள் இருக்கிறதா? இந்த மாசத்துல சனிக்கிழமை 4 நாள், ஞாயிற்றுக்கிழமை 4 நாள், ரம்ஜான் 1 நாள், காந்தி ஜெயந்தி 1 நாள், ஆயுத பூஜா 1 நாள், விஜயதசமி 1 நாள், தீபாவளி 1 நாள், மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். குடும்பத்தையே பார்க்கலாம், அவர் எப்படின்னா எங்களை பார்க்க போறாரு விஜய், குடும்பத்தை ஓபன் பண்றது ஒரு பெரிய விஷயமாடா. கொண்ட அண்ணன் ஓபன் பண்றாங்க, பயப்படாரா, அண்ணனுக்கு எல்லா ரூட்டும் தெரியும்டா. இப்பவே ஷாக் ஆகுறா. கேப் என்ன பாக்குற? இல்ல சைல்ட்ல இருந்து கேப் இருக்கான்னு பாக்குறேன். இது போதும்டா அண்ணே, இது சார்ஜர் போறதுனே. எப்படி இருந்தாலும் கேப் இருந்தா போதும், அதை வச்சு நம்ம ஓபன் பண்ணிடலாம். இப்ப பாரு, வேலைகளை கொடுக்கணும். அப்பாடா, இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. செருப்பு வச்சிரு. சரி, இந்த இது எங்க, இத செங்குத்தா நிக்க வச்சு என்ன பண்ண போற? இருடா, ஏன்டா பதற? அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு. போ, நிறைய புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, ஆத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஐயோ, ஊரு ஒண்ணு கூடிட்டாங்கப்பா. 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்தா மக்களுக்கு சந்தோஷம், அதனால எனக்கு சந்தோஷம். அண்ணன், என் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடுற நரம்புகள் கொடுக்குற சந்தோஷத்தை நான் மட்டுமே அனுபவிக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்